ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக இந்த கஞ்சியை வச்சு கொடுங்க. ஃபீவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கஞ்சி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துகிட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி பாருங்கள் நல்லா பொறுன்னு பொரிஞ்சு நமக்கு சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இந்தளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ யாருக்கு ஃபீவர் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கஞ்சி வச்சு கொடுங்க. கஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃபீவருக்கு இந்த கஞ்சி. இப்போ நல்லா சூடெலாம் நல்லா ஆறிடுச்சு ஓரளவுக்கு. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வந்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ரொம்ப மணமாக இருக்குங்க. அரிசி வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கஞ்சி வைக்கிறப்போ ரொம்ப மணமாகவும் நல்லாவும் இருக்கும். ஃபீவர் டைமில் வாயெல்லாம் கசப்பாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வந்த அந்த அரிசி பவுடரை கொட்டிட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறம் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம். வறுத்த அரிசி நல்லா வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசியெல்லாம் நல்லா வேகட்டும். அரிசி வறுத்து கஞ்சி வைக்கிறப்போ ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லாவும் இருக்குங்க குடிக்கிறதுக்கு. ஃபீவர் டைமில் நமக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா, இந்த கஞ்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வச்சு கொடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கஞ்சி நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே தயாராகிடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்து அரைச்சி போட்ட அந்த அரிசியெல்லாம் நல்லா வேகணும். நம்ம பொடியாக போட்டது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த கஞ்சி கொதிக்க கொதிக்க நல்லா மணமாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நம்ம ஃபீவர் டைமில் வச்சு குடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த கஞ்சி வச்சு குடிங்க. மற்ற டைம்லேயும் கூட வச்சு குடிக்கலாம். ஆனால் ஃபீவர் டைமில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சீக்கிரம் நமக்கு ஃபீவர் சரியாகிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வறுத்த அரிசி கஞ்சி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வாய் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்போ குடிச்சிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு அருமையான அரிசி வறுத்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபீவர்னால் கண்டிப்பாக இந்த கஞ்சி வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.